ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ஊறுகாய், இது தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே தேவையில்லை, வெறும் சூடான சாதத்துக்கு இதை பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளிலாம் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கிலோ நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி ரஃப் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் தக்காளி கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதுலேயும் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா அது வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இந்த கடுகு வெடித்து வெளியே செதறாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லா கடுகுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இது நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். வெந்தயமும் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலர் மாறி சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இது ஆறின பின்னாடி நல்லா ஒரு மிக்சியில் போட்டு பவுடராக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அதுலேருந்து தண்ணி விட்டுருக்கு. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல, அதுலேருந்தே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இதை அப்பப்போ எடுத்து கரண்டிலேயே இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. ரஃப் சாப் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப ஃபைன் சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி கரண்டிலேயே வேகும்போது மசிச்சு விட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி வர அளவுக்கு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால அப்பப்போ மூடி மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, தண்ணி நல்லா வற்றி இருக்கு. இப்போ கொஞ்சம் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அப்பப்போ அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட் இதுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வத்தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிருக்கு, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. இது நம்ம ஊறுகாய் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறமா இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதோட பல்ப் அந்த புளி தண்ணி மட்டும் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் சேர்த்து அது கூட நல்லா தக்காளியோட கொதிச்சு நல்லா வத்தி வரணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு, புளி தண்ணி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் காரத்துக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுமே. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இன்னொரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு. ஸோ ஊறுகாய்க்கு எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ மிதக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய்க்கு 4 குழிக்கரண்டி அளவு இருக்கும் நான் இப்போ சேர்த்துருக்கிற நல்லெண்ணெய். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நுரைச்சி வரும், பயப்பட வேணாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இந்த ரெடி ஆகிருக்க ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பும் ஆனில் தான் இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் சூடாகி கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட சேர்த்துக்கலாம். கவனமாக சேர்த்துக்கோங்க, மேலே தெரியாத மாதிரி. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால். ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறனால பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் இப்படி தான் பொங்கி வரும். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும்.
நீங்கள் வேறு எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். பட் ஊறுகாய் அப்படிங்க வரும்போது நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே அந்த ஊறுகாய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மூடி வச்சு குக் பண்ணும்போது அதோட ஆவி பட்டு அந்த வேர்வை தண்ணி வந்து திரும்ப அதுக்குள்ளே சேரும். ஸோ தண்ணி படும்போது நம்ம ரொம்ப நாள் இதை வச்சுருக்க முடியாது. அதனால தான் இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே அந்த ஊறுகாயில் சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம் கடுகு வறுத்து வச்சு அதை இந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஊறுகாய்க்கு சேர்க்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாக உப்பு இதுக்கு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா அதிகமாக இது வந்து தொட்டு சாப்பிட முடியாது. அதனால ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் கடைசியாக நல்லா தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இப்போவே கொஞ்சம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 2 டைம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது சொன்ன மாதிரி மூடி வைக்காதீங்க. திறந்து வச்சு அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறதுக்கு மூடி வச்சு ஆற வைக்க வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா வேர்வை தண்ணி அதுக்குள்ளே சேரும். ஸோ நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.